இந்த ப்ராப்ளமை பாருங்க. இந்த ப்ராப்ளம் பவர் சிஸ்டத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்ல 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்ட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை இப்போ நான் ரீட் பண்றேன். The incremental cost characteristic of two generators delivering 200 megawatt are as follows. dF1 divided by dP1 equal to 20 plus 0.1 P1. dF2 divided by dP2 equal to 16 plus 0.2 P2. For economic operation, the generation P1 and P2 should be. இந்த கொஸ்டினை இப்போ நல்லா பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? The incremental cost characteristics of two generators. ஸோ அப்போ 2 ஜெனரேட்டர் இருக்கு, P1 and P2. ஸோ அதோடைய டோட்டல் லோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட். அதோட டோட்டல் ஜெனரேஷன். ஸோ P1 plus P2 is 200 megawatt. So it generates 200 megawatt. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? dF1 divided by dP1, dF2 divided by dP2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த dF1, dP1, dF2, dP2, F1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா fuel cost. ஸோ dF1 divided by dP1 அப்படிங்கிறது fuel cost or the incremental fuel cost for first generation, first generator P1. dF2ங்கிறது generator fuel cost, incremental fuel cost. ஸோ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு கேட்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா for economic operation. ஸோ ஃபார் எக்கனாமிக் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஃபார் எக்கனாமிக் ஆப்ரேஷன் இந்த ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். dF1 divided by dP1 should be equal to divided by dP2. இந்த ஒரு கண்டிஷனை இந்த ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, தட் இஸ் இப்போ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ண போறோம். which is 20 plus 0.1 P1 should be equal to 16 plus 0.2 P2. அதாவது இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 2P2 minus P1 equal to 40. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ல இருந்து இங்க ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருக்கோமா? லெட்ஸ் கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. இங்க ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்கோம், லெட்ஸ் கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த 200 மெகாவாட்ல இருந்து கிடைச்சது ஈக்குவேஷன் 1. எக்கனாமிக் டிஸ்பேட்ச், அதாவது ஈக்குவேஷன் இந்த 1 and 2 டிரைவ் பண்ணி கிடைக்கிறது இந்த ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம we are going to solve. இது ரெண்டையும் we are going to solve. P1 plus P2 is equal to, then P2 minus P1 equal to 40. So இதையும் cancel பண்ணிக்கலாம். Equal to 240. So P2 is 80 megawatt. இப்போ ஆன்சர் எடுத்து பாருங்க. P2 is 100 megawatt. First option is ruled out. P2 is 120. Second option is ruled out. P2 is 0 megawatt. Third option is also ruled out. So fourth option எடுத்தீங்கன்னா P2 is 80 megawatt. So அடுத்து P1 கண்டுபிடிக்கலாமா? இப்போ P1 plus P2 is 200 first equationல substitute பண்ணீங்கன்னா so P1 plus equal to 200 வரும். So P1 is 120 megawatt. So the option is fourth option, option D. இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது for economic operation dF1 by dP1 should be equal to dF2 divided by dP2.